அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா வேகமான் தான் போயிட்டுருக்கோம். கேரளாவில் உள்ள வேகமான் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரிப்ஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்களும் நிறையவே வந்து மே மந்த்துக்காண்டி பிளான் பண்ணோம். பட் எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து நடக்கலைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணன் அண்ணி பிள்ளைங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சடனாக வந்து நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்புன பிளேஸ் தான் வந்து வேகமான் இன் கேரளா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. நாகர்கோயிலேருந்து வேகமானுக்கு ஒரு 11 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 6:30க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஒரு ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு 2 ரூம்ஸ் வந்து எடுத்திருந்தோங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நீட்டாக வந்து கிளம்பியாச்சு. ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளானும் இல்லை. அவங்க வந்து அண்ணி வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சேமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகே, அதை வந்து டூரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாருமே வந்து க்ரீன் தீமில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தோங்க. பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன், என்னோடய ஹஸ்பண்ட், என் பையன் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிஷர்ட். நானும் அண்ணியும் வந்து அப்படியே வந்து ட்வின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் பேபிஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீனில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெக்கிங் போன ஒரு ஃபீல் தாங்க. ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வேன் தாங்க வந்து புக் பண்ணி வந்திருந்தோம். ஸோ அதில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் வரல. நாங்கள் 9 மெம்பர்ஸ் வந்திருந்தோம். அதனால வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப வந்து பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஏரியா வந்து அதுக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஜீப் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஜீப்பில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நீட்டாக பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஃபுட் அந்த மாதிரி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் போனேன். ஓகே, என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு டீ அல்லது காஃபியோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் 2 பிஸ்கட்ஸோட இந்த மாதிரிலாம் போனேன். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. சூப்பராக ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, எக் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து சென்னா மசாலா அப்படி எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டே வந்து அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு டிலேயும் ஆகலை. ரொம்ப ஏர்லியாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. யூஸ்வலாக நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கிடைக்கணும். அப்போ அந்த ஜீப்பில் உள்ள டிரைவர் அண்ணனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால ப்ராப்ளமே இல்லை. எல்லாமே வந்து அவங்களே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டதுனால உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து போன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கேபிஎன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் குவாரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த யூஸான பிளேஸை வந்து அழகாக வந்து ஒரு டூரிஸ்ட் ஒரு பிளேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு போட்டிங் ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கிரேட் ஐடியாவாக எனக்கு தோணுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் அதெல்லாம் ஃப்ளார்ஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்குமே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிட்டு நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வி வர் கேப்டிவேட்டட். அதனால் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்
ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு, ஏன்னா அது வந்து உங்களுக்கு மேலேருந்து அப்படியே கீழே நம்ம வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. பட் த்ரூ அவுட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ஸால் வந்து அழகாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி ஃபீஸ் வருதுங்க. என்ட்ரன்ஸ்க்கு தனி ஃபீஸ் வருது. அப்புறம் வந்து அதுலேயே நம்ம வந்து உள்ள அந்த பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம். பட் போட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தனியாக வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் வியர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போட்டில் ஏறுற வரையுமே எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்டோன் குவாரிஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆழமாக இருக்கும், டீப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு அழகாக போட்டிங்லாம் போகும்போது அப்படி சுற்றி பார்க்கும்போது அந்த ராக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் தான் பார்த்தோம். பட் என்னென்னா அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அந்த குரூப்பாக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கிட்டேயும் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து அப்படியே அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அந்த கேங்காக வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபுட்டை வாங்கிட்டு போகும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அது ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. டைம் போனதே தெரியல. அழகாக வந்து நம்மளோட குட்டீஸ் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுங்க. மொபைல் ஃபோன்ஸ், அந்த டிவி, டெலிவிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்து டேக் தெம் அவே. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆகுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளே அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபுட்டை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த பிளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது, தே வில் லேர்ன் அ லாட் ப்ராக்டிக்கலி. ஸோ அதனால கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப சூப்பராக வாகமூன் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ப்ரிட்டியான பிளேஸஸை விட்டுட்டு எங்களுக்கு போக மனசு இல்லை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய நீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஃபோட்டோ தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை என்ன எல்லாமே கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா மது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி இன்னும் டீப்பாக போனீங்க அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்னா குட்டீஸ் எல்லாம் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுறக்கு நாங்களும் அங்கேயும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ்லலாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பூங்கோதை பசுபதி ஹெல்த்தி கிச்சன் சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து ஜாலியாக ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எங்கே பிக் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போனாங்கங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்ன ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து நம்ம இந்த மாதிரி சம்மர் டைமில் போகிறது வந்து ரொம்ப டூ ஹாட். ஸோ அதனால் நம்மளால் ஃபுல் ஃபெட்ஜ்டாக வந்து அந்த பிளேஸஸை வந்து என்ஜாய் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு தேர்ஸ்ட், எங்கடா தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் வந்து அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை தேடி திரிஞ்ச மாதிரி தான் திரிஞ்சோங்க. ஸோ எங்கடா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கூலாக ஏதாவது விஷயம் வந்து எடுத்துட மாட்டோமா. ஆக்சுவலாக இந்த சம்மரில் நம்ம எதுக்கு வந்தோம்,
கேரளாவை தேடி வந்ததுக்கு வந்து வி நீட் ரொம்ப ஒரு சில்லுன்னு ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்த டைம் வந்து இட் வாஸ் டூ ஹாட். அங்கே வந்து ஒரு குட்டி ஷாப்பை பார்த்த உடனே நாங்கள் வந்த அந்த சீனரிஸ், நாங்கள் பார்த்த சீனரிஸ் எல்லாம் மறந்துட்டு, அப்பா இங்கே ஒரு ஷாப் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஜூஸஸ், அதுக்கப்புறம் வந்து பட்டர் மில்க்குன்னு எல்லாருமே வந்து வாங்கி சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஹாட் சம்மரில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா டிரைவரை நான் வந்து எல்லோரும் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. எதுக்குடான்னு பார்த்தா வர்ற பிளேஸை பார்த்திங்கன்னா அப்பா அந்த மாதிரி பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான பிளேஸ், ஃபுல் ஆஃப் டஸ்ட். ஆனால் அதில் ட்ராவல் பண்ணுறது வந்து செம்ம ஒரு எப்படி சொல்கிறீங்க, அந்த ஒரு ஃபில்ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளை வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. பட் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அதான் அதே மாதிரி தாங்க, சுற்றி ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் ரொம்ப ஹாட் சம்மருங்கிறதுனால அதே ஒரு ப்ராப்ளம் தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லாருமே சேர்ந்து பார்க்கும்போது ஹாப்பியாக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இனி நம்ம போகிற இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு டனல் இருக்கும், வாட்டர்லாம் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த பிளேஸ் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் போகிற நிறைய மவுண்டன்ஸ், க்ரீனரிஸ். பட் இன்னும் இந்த சம்மர் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்து ரிப்பீட்டடாக எங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். மறுபடியும் ஜீப்பில் ஏறி நம்ம வந்து சூப்பராக அடுத்த பிளேஸ்க்கு வந்து கிளம்பியாச்சுங்க. அந்த சான்ஸே இல்லை. இந்த ஜீப் ஜேர்னியை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க, செம்மையாக இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு எல்லா பிளேஸையும் கூட்டிகிட்டு போவோம் இல்லையாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் டனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஃபால்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த பிளேஸ். அப்புறம் தாங்க ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு பிளேஸ்க்கு நம்ம போனோம். ஜிப்லைனிங், குட்டீஸ், அப்புறம் அண்ணா எல்லாருமே வந்து போனாங்க. ஐ வாஸ் வெரி மச் த்ரில்டு. அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கு. பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக போல்டாக அதை பண்ணும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்ஸ் அப்படின்னா நான் வந்து அங்கே ட்ராவல் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து கிடினஸ் வந்துடும். பட் நம்மளோட கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ போல்டாக இருக்காங்க. அம்மா நாங்கள் இன்னொரு முறை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த அட்வென்ச்சரஸான ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து தே மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து வேர்ல்ட்லி நாலேஜ் கொடுக்கும். ஸோ நிறைய பிளேசஸ் கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்கு வந்து அவங்க ஃபியரோட எல்லாமே நம்ம போக்கணும். அதே டைமில் வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஒரு அனதர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஜீப்பில் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை வந்து எங்கே பிக்கப் பண்ணிட்டு போனாங்களோ, நாங்கள் ஃப்ரெஷ் ஆனோம் இல்லையா, அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கே தான் நம்மளோட வேனுமே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு ஹோட்டல் இருந்ததுனால ஓகே ஜஸ்ட் நம்ம வந்து வாக் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே தானே இருக்கோம், வாக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணி சூப்பராக வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்தாங்க. எங்களுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு பிளேஸ் நம்மளுக்குன்னு இருந்த மாதிரி இத்தனை பேருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக 9 மெம்பர்ஸ்க்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து ஹாட்டாக இருந்ததுனால ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லையே, அதனால தான் நான் அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மண்டி வந்து நாங்கள் சிக்கன் மண்டி வந்து ஆர்டர் பண்ணோம். பிகாஸ் வேறு ஃபுட்டெல்லாம் வந்து காமனாக இல்லை. ஸோ இதுனா நமக்கு ஒரு 2 பிளேட் வாங்கினாலுமே வந்து 9 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சூப்பராக வந்து அந்த ஃபுட்டையே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம வந்து வேன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் டயர்டானதுனால, ஓகே ஃபைனலாக ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் எது? அட்வென்ச்சர் ஜோன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அதிலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே பிளேஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபன் மூமெண்ட், கேம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராவல் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ரோப் கேம்ஸு அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப த்ரில்லிங்கா, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வியூ பாயிண்ட் இருந்துச்சு. எல்லாமே இந்த ரோப் கேம்ஸ் நெறையா இருந்துச்சு. ரோப்லேயே வந்து நம்ம சைக்கிளிங் போகிறது, அப்புறம் வந்து அந்த ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, எல்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கோஸ்ட் பங்களோலாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம குட்டீஸ் தான் போனாங்க. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு வந்து அந்த பிளேஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அட்வென்ச்சர் ஜோன் வந்து செம்மையா இருந்துச்சுங்க. பட் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம ட்ராவல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டீ லீவ்ஸ் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டீ லீவ்ஸ் தான். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் குட்டீஸ் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அழகாக வந்து ஒரு ஹாட் டீ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டீ ஷாப்பில் போய் எல்லாருமே வந்து டீயுமே எடுத்துகிட்டு, அங்கேருந்து வந்து அழகாக வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ் என்ன? எங்கே ட்ராவல் பண்ணோம்? என்னென்ன பண்ணோம்? அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து மோஸ்ட்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். பாய். பி ஹாப்பி.